மாப்ப இந்த ஃபீல்டே இப்படி தான், தரிசித்தோட ஃபீல்டே இப்படி தான், வெங்கச்சாங்காடு தான். அதனால தான் ரொட்டேட்டர்லாம் தாங்க மாட்டேங்குது. நம்மளுது மாதிரி மண் இல்லை. அங்கே அடிக்கிற அடி சவுண்டை பார்த்தியா? தமார் டிமீர். எங்கடா அதுங்கிட்ட அவர் எஸ்கேப் ஆகிட்டாரு. ஓகே நண்பா, அதை ஓட்டிட்டு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் பைட் அங்கே இருக்கிறாரா பைட் வீடியோ எடுக்கலான்னு வந்தால் இது மாதிரி ஃபீல்டில் ஓட்டினா அப்புறம் ரொட்டேட்டர் எங்கடா மாப்பிள்ள தாங்கும். ஓகே இருக்கா இல்லை டே அவன் பாடுறா சுற்றிட்டு இங்கே தானே வந்திருக்கிறான். எங்கிருந்து நான் வந்தான்? அவன் சுற்றிட்டு வந்துட்டான் அந்த பக்கம் போய். அவன் பின்னாடி வந்தால் கூட அந்த ஃபீல்டுக்கு வந்துருக்கலாமா? அது அதுக்குள்ள அல்லையில வந்து நின்றுருக்கலாம் மாட்டேங்குது. ஏன்னாமா இப்போ மண்ணுக்காடே உன் ஃபீல்டு இல்லை, ஒன்லி வெங்கச்சாங்காடு தான். இப்போ என்ன குறுக்க ஓட்டிங்களா மறுபடியும்? ஜப்பா நீங்கள் பேசுங்க பாருங்க. ஓகே ப்ரோ, சுராஜில் 855க்கும் போகிற லேட்டஸ்ட் வண்டிக்கும் ஓல்டு வண்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்குறீங்களா? இப்படி ஓட்டிட்டு அது என்ன இப்படி ஓட்டிச்சுக்காங்களா? சுராஜ் 855க்கும் இந்த லேட்டஸ்ட் வண்டிக்கும் ஓல்டு வண்டிக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி வந்து 16 சைஸ் டயர் போட்டாங்க. அப்புறமேட்டு முன்னாடி 750-16 அதை விட்டால் அடுத்தது லோ ஐ மீடியம் கீர் பாக்ஸு. வேறு அவ்வளோதான் ப்ரோ. சுராஜ் பழைய மாடலுக்கும் லேட்டஸ்ட் மாடலுக்கும் இப்படி தான் வித்தியாசம். அது இன்னும் கொஞ்சம் பானட் கொஞ்சம் ஸ்டைலிஷாக கொடுத்துருப்பான், பெட்டு கொடுத்துருப்பான், கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பக்காவாக இருக்கும். இப்போ வர வண்டியில் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். சரி, பழைய மாடலில் இன்னும் பிடிஓட ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிருக்காங்க. சவுண்டு தான் தரிசித்து ஏற்கனவே ரொட்டேட்டர் அடிக்கடி கம்ப்ளைண்ட் ஆகிருக்கு மாம்சுங்கிறான். இது மாதிரி பூரா வெங்கச்சாங்காடு ஃபீல்டு ஓட்டினா எந்த ரொட்டேட்டர் எடுத்தாலும் இதே கம்ப்ளைண்ட்டாக தான் ப்ரோ இருக்கும். வெங்கச்சாங்கல் இந்த ஓரளவுக்கு இருக்கலாம், சைடு பூரா வெங்கச்சாங்கல்லாவே இருந்தால் என்ன பண்ண முடியும்? நீங்களே சொல்லி பார்க்கலாம். ஊறப்பட்ட வெங்கச்சாங்கல் எங்கே பார்த்தாலும் வெங்கச்சாங்கல்லாவே இருக்குது. புது பேலை ரொட்டேட்டரே எடுத்தாங்கனாலும் இவங்கெல்லாம் ஒரு லிமிட்டு தான், ஃபுல்லாலும் தாங்கணும்னா நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. மித்தபடிக்கு ரொட்டேட்டர்லாம் கொஞ்சம் ஸ்பீடு வேணும், சல்லுன்னு போகணும், எனக்கு மைலேஜ் வேணும், அருமையான மைலேஜ் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா நம்ம இதை தான் எடுத்தாகணும், வேறு வழியே இல்லை. பார்ட்டி நல்லா நீட்டாக கவர் பண்ணலாம். நம்ம ஏரியாவில் மழையே இல்லாத அங்கே ஒரு வண்டே ஓடிட்டுருக்குது, பாறை பிடிச்சி ஓடிட்டு இருக்க மாட்டேங்குது. 585 அவங்க என்னத்தை வாயை கேட்குறப்பேன்னு பார்த்துட்டுக்கிறாங்கன்னு தெரியலையே. வரட்டாப்புறேன் அது வேண்டாம், ரிஜெக்டட். அப்போ சூப்பர டேய் உங்களெல்லாம் காதை பிடிச்சா இருக்கணும்டா, இப்போ தானே சொன்னீங்க. சென்டர் கை பிடிங்கிச்சு. ஆனால் இது சேடை கட்டிருப்பாங்களா என்னன்னு தெரியல ப்ரோ. ஆனால் பதமாக இருக்குது. ஆனால் வந்து எல்லாம் வெங்கச்சாங்காடு தான் பிரச்சனை. இப்போ தான் போன வாரம் தான் இது ஏற்கனவே நம்ம ரொட்டேட்டர் கத்தி மாற்றிருப்போம். நீங்களே இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கத்தி மாற்றிருப்போம். இந்த செயினெல்லாம் அத்து போய் வேலை செஞ்சு மாற்றணும். சரி இப்போனா ரொட்டேட்டர் மாற்றுவோனாங்கிறேன். இதையே வேலை செஞ்சு தான் ஓட்டுவோங்கிறான தவிர ஆனால் ரொட்டேட்டர் மட்டும் புதுசு மாற்ற மாட்டேங்கிறான். மைலேஜ் சூப்பராக இருக்கும், பிடியோட பவர் அருமையாக இருக்கும். ஆனால் இந்த நிறைய பேர் கிட்ட இந்த லேட்டஸ்ட்டு 585க்கும் ஓல்டு 585க்கும் இந்த 3 ரீசன் தான் ப்ரோ. 16 சைஸ் கொடுத்துட்டான், சவுண்டு கொஞ்சம் நல்லாவே அரெஸ்ட் பண்ணிட்டான், எனக்கு தெரிஞ்சு வரலாம். பானட்டு ஸ்டைலாக கொடுத்துட்டான். லோ மீடியம் ஹை கீர் பாஸ்ங்கிறதுனால கீர் பாஸ் ஸ்பீடை வந்து குறைச்சிட்டான். இப்போ வந்து இதில் வந்து லோ ஃபஸ்ட்டில் ஓட்டுறதுக்கும் ரொட்டேட்டருக்கு அது வந்து லோ தேர்டில் ஓட்டினா தான் இதோட
ஸ்பீடு ஆவரேஜ் எடுக்க முடியுது, இல்லைனா வந்து ரொம்ப ஸ்லோவாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதே பாருங்கள் 8W அந்த லேட்டஸ்ட் வண்டி இப்போ எடுத்துருக்குறான் ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி. நம்ம இதில் பாருங்கள் அது புது வண்டி எடுத்து ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை எடுத்துகிட்டோன்னா அது தண்ணியிலோட ஓட்டுறதுக்கு போயிருக்குமாம்மா. அதனால் அதில் அது ஸ்பீடு ஓவராக போகுது, லோ தேரில் போட்டால் தான் போகுது. இதுதான் ரொட்டேட்டருக்கு பெஸ்ட்டாக இருக்குதுங்களாம். என்ன ஒரு 4 லிட்டர் டீசல் எடுக்குதுங்களாம். இது மாப்பிள்ளை சொல்கிறது ரைட்டாக தப்பான்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள் நண்பா. நம்மள்தான் இருந்தால் கேரண்டியாக ஒரு 30-35 நிமிஷம் ஓட்டுவேன். இதுங்க இதை பாருங்கள் 20 நிமிஷத்தில் ஓட்டி போடுவாங்களாட்டுக்கு. எவ்வளோ ஸ்பீடாக போகுது தரும். இன்னும் கொஞ்சம் எடுக்கணும் போனால் நம்ம இதெல்லாம் கலப்பை போகிற வேகமே ஓட்டுறாங்க. சரி வேறு என்ன பண்ணுறது, எல்லாம் இது மாதிரி ஓட்டி பழகிட்டாங்க. ஆதியிலிருந்து ஓட்டி பழகிட்டாங்க. ஓட்டி பழகினதுனால இந்த பிரச்சனை. ஐயோப்பா மாமா செட்டே போடாதீங்க மாமா, நாங்கள் போட்டாடி போர் அடிக்குது மாப்பிள்ள அப்படிங்கிறாரு. அட எருமாமா, நாங்கள் ஒரு அரை மணி நேரம் வீடியோ எடுத்துகிட்டு போயிடுறோம், அப்புறமேட்டு நீங்கள் செட்டு போட்டு பாட்டு கேளு. நிறையா பேர் அந்த சுராஜ் லவர் வந்து சுராஜ் வண்டியோட வீடியோ பர்ஃபார்மன்ஸ் போடுங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு. அப்புறமேட்டு இப்போ முள்ளக்கு தான் ஆஃப் பண்ணி வச்சுக்கிறாரு. அது எங்கேயுமே அப்படி தானே ப்ரோ. இப்போ நாம்ளே இப்போ எங்கள் பசங்களே வந்து வீடியோ வேணாம் நிறுத்துங்கடானா என்ன என் வண்டி விட்டு போய் தொலைவான். எப்போ பார்த்தாலும் வீடியோ போடுன்னு சொல்லி சாவடிச்சிட்டு இருக்கிறான் அப்படின்னு நினைப்பானுங்கள. அதனால் வீடியோ கேட்டுக்கிட்டு ஓட்டினவங்களோட தான் அதோட வழி தெரியும். ஏன் வீடியோ போட வேணாம், ஏன் கஷ்டம் எனக்கு. நம்ம எடுத்து போகிறதே ஏதோ ஒரு 1-2 வியூஸே அடிக்கடி எதுவும் போகாத வியூஸே எடுத்து போட்டுக்கிறோம். இதில் வேறு அது வேறு காப்பிரைட் பிரச்சனை வந்துச்சுன்னா அது பெரிய தலைவலியில். அதனால தான் ப்ரோ வீடியோ போடுறதில்ல, பாட்டு போடுறதில்ல. ஏமாப்பிள இப்படி ஓட்டிங்களா இல்லையா? அண்ணா 20 நிமிஷத்தில் தோப்பை ஓட்டி போடுவீங்களாட்டுக்கிறா. 20 நிமிஷத்தில் மொத்த வெயிலையுமே ஓட்டுறாங்க. நாம் என்னடான்னா இது அரை மணி நேரத்துக்கு மேலே ஓட்டுவோம். பாருங்களேன், வாயை வச்சிங்களாடா நாரவாயிடா. நல்லா தானே ஓடிட்டு இருந்துச்சு போக கிளம்ப. உங்களெல்லாம் ஜூம் பண்ணி காட்டலான்னு தான் நான் கிட்ட வந்து அதை காட்டலான்னு நினைச்சாலும். இது ஓனரு, லேபரு, நான் வந்து இதுக்கு எடுபடி மேனேஜர். இந்த இப்போ ஓடிட்டு இருக்கிற கம்பெனியோட ஓனரு அது அவரெல்லாம் சொல்ல முடியாது. அவரு டிரைவர் தான், ஓனர் அங்கே வண்டி ஓட்டிட்டு இருக்கிறாரு. ஓ நாமளும் சும்மா ஜிஜிபி. அதான் அங்கே பாரு வண்டி படுக்கு போட்டு ஓட்டிட்டு இருக்கிறோம். அவ்வளோ பூண்டுலேயே அந்தளவு யூட்டன் போட்டுட்டு இருக்கிறான் பாரு. எங்கள் கோகலாக இருந்தால் என்ன வந்துருமா, ஆனால் ரொட்டாட்டில் ஓட்டிக்கலாமே சொல்லுங்கண்ணா. இங்கே வந்து ஓரளவு பூண்டாக இருந்தால் கூட எல்லாருமே கலப்பிலே ஓட்டுறாங்க ப்ரோ. ரொம்ப முடியாத பட்சத்துக்கு தான் வந்து ரொட்டாட்டர் ஓட்டுறாங்க. இதெல்லாம் வந்து ரொட்டாட்டர் தான் ஓட்டி ஆகணும். ஸ்லோ போகிறோம், இவ்வளோ கேப் விட்றாங்கன்னு தெரியல. நாமளாம் ஸ்லோ போகிறோம், சுத்தமாக கரண்ட் எடுத்துக்கிடுவோம். தென்னை மரம் வரோம் ஒரு பாருங்க, தென்னை மரத்தை வர எவ்வளோ கேப் விட்றீங்கன்னு. இல்லை அந்த பக்கம் தென்னை மரத்து அதில் பூந்து போவோம். நாம் இது பூதில் அப்போ தென்னை மரத்தை வர இதுக்கு மேலே ஓட்ட மாட்டீங்களா? எங்கள் கோகல்லாம் விட்டேன்னா வச்சுக்கா, தென்னை மரத்து மேலே பட்டுருச்சுன்னா 2வது சுத்துக்கு போட்டு நுணிக்கிட்டு போயிடுவோம். காட்டுக்காரருக்கு வந்தால் தெரியக்கூடாதுல்ல. ஆனால் 4 வண்டி வச்சுட்டு 4-5 வண்டி வச்சு டிரைவர் போட்டு இன்றைக்கி நான் வந்து 4 வண்டிக்கே எப்படி ப்ரோ சமாளிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்கள. நீங்களாம் வந்து 5 வண்டி வச்சு டிரைவர் கொடுத்து
டிரைவருக்கு சம்பளம் கொடுத்து எப்படி சமாளிப்பாங்க? இவங்களோட நிலைமையை நினச்சி பாருங்க. ரொம்ப நிலைமையோட அதிகமாக இருக்கும். இவங்க சம்பாதிக்கும் டிரைவருங்களுக்கு கூட போகும் தான் சரியாக இருக்கும். நம்மளோட மோசமாக தான் போகும் நம்ம இவங்களோட சூழ்நிலை. இவங்கள்ட்ட ஃபீட்பேக் என்னது கேட்குறது? இவங்க ஃபீட்பேக் நானே கொடுக்குறேன். வரவு 1 ரூபா செலவு 10 ரூபா தான் பண்ணுவாங்க. சம்பாதிக்கும் டியூ கட்டுறதுக்கு இதுக்கு தான் சரியாக இருக்கும். இவங்க நிலைமை நம்மளோட மோசமாக தான் இருக்கும். என்ன பண்ணுறாரு? அந்த சந்தில் ஓட்டுவாரா? ஏன் நின்றுடுறாரு? வீடியோ போடுமாம்மா. ஓட்டு. ஓ, சந்தில் தான் கட் பண்ணுறாரு. கட் பண்ணிடுவாரா? கட் ஆயிடுச்சா? போகலாம் தென்னை மரம் ஜாவலை ரிவர்ஸ் போடு. இதே வந்து அதே இவங்க எடுக்கிற புது வண்டியாக இருந்தால் இந்த இடத்துல வந்து ஒரே இதில் வந்து ஃபினிஷிங் பக்காவாக போகும். ஏன்னா வந்து கீரை குறைச்சி போடலாம். இது வந்து லோ பஸ்ட்டு வந்து வேகமாக போகிறதுனால தான் ஒரு ஃபினிஷிங் வராது போகுது இவ்வளோ புல்லு காட்டில். இதே வந்து இப்போ வச்சுக்கிற லேட்டஸ்ட் லோ மீடியம் ஹை கியர் பாக்ஸாக இருந்தால் சூப்பராக வரும். அதுவும் லோ ஃபஸ்ட்லாம் தட்டி விட்டால் சரி நல்லா டெத் ஸ்லோவாக போகும் வண்டி. இதை இப்படி குறக்க மறக்க ஓட்டி இப்படி ஓட்டுவாங்களா? ஆனால் இவங்க ஓட்டுறதுக்கு நம்ம சைடு ஃபீல்டு ஓட்டுறதுக்கு ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது ப்ரோ. நாமெல்லாம் வந்து தென்னை மரத்தெல்லாம் இந்த இதெல்லாம் நல்லா வளைஞ்சி போட்டு இழப்பேன். அப்போ தான் ஃபினிஷிங் எடுக்க முடியும்னு. ஆனால் இவரெல்லாம் நேராக தான் எடுக்கிறாங்க. சரி, இவங்க எப்படி ஓட்டி பழக்க வச்சுக்கிறாங்களோ ஃபீல்டில் அது மாதிரி எடுக்கிறாங்க. புதுசாக தார போடுறாரு. தரிசித்தா அவ்வளோதானா? ஏமாப்பா முன்னாள் டிரைவரா? டிரைவரை உற்பத்தியாக பண்ணது. என்ன மாப்பிள்ள ஒண்டை ஓட்ட மாட்டேங்கிறாரு? அவளுக்கு விட்டுருணுமா? தட்டு வெளியே வா. ஏமாம்மா தென்னை மரத்தோட அவ்வளோ விட்றீங்க? ஒண்டை எடுக்காதையா அவ்வளோ விட்றீங்க? ஒண்டை ஓ, அது இன்னொரு வேலை. ஃபஸ்ட்டு தென்னை மரத்தோட கொஞ்சம் பெண்டை எடுத்துட்டிங்கன்னா அடிச்சுட்டு நேராக போய்க்கிறாப்புல. காடு ஒரு காட்டில் ஓட நல்ல மண்ணாக ஓட்ட மாட்டீங்களா? ஓரம் ஒண்டை செடிதான் ஓட்டுவீங்களா? என்னைக்கு வந்தாலும் சரி இந்த ஒன்றரை செடி தான் ஓட்டுறீங்க. மண்ணுக்காக ஓட்டுறீங்க. அப்புறம் ஒன்றாடு தாங்கல்னா எப்படி தாங்கும்? ஒரு காடு நாச்சும் நல்ல காடாக இருக்குது. அங்கே கூட்டிட்டு போனாலும் அதுவும் கல் இதுவும் கல் ரெக்கார்டு தான் ஆகிடுச்சு. ஓகே ப்ரோ, இவங்க வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வந்து தென்னை மரத்தோரம் இப்படி தான் ஓட்டுவாங்களாம். ஏன்னா காட்டுக்காரர் வந்து இதுக்கு மேலே வந்து ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டோம். தென்னம்பழம் வந்து அடிபட்டு போயிடும். இதுக்கு மாமா இதுக்கு மேலே வந்து தென்னமலை அடிபட்டு போயிடும். மறுபடியும் ரேடியோ போட்டாரா? இவர் என்னடா பண்ணுறது? அம்மாய் ஏய், உங்கள் அப்பா பண்ணுற அட்டப்பள்ளி தாங்க முடியலடா. ரேடியோ போட்டார் ப்ரோ. காமெடி பண்ணுறாரா? என்னங்கிறாரு மாப்பிள்ள? ரேடியோ போர்டுலாம் என்னால் ஓட்ட முடியாது மாமா. ரேடியோ போட்டால் என் சேனலுக்கே பால் ஊற்றிடுவாங்க மாமா. அப்படின்னா சரி மாப்பிள்ள அப்படின்னாரு. நான் யூடியூப்பில் தான் இறங்கினேன். யூடியூப்லேயே போட்டு விட்டாரு. தென்னை மரத்தை வர இதுக்கு மேலே ஓட்டக்கூடாதான்.
காட்டுக்காரரு இவ்வளோ தான் ஓட்ட சொல்லியிருக்கிறாங்க. பார்த்தியா? நீ போடாதீங்க, நாங்கள் போன வாட்டி போடுங்க, ரேடியோவே போடாதீங்க. எல்லாம் வெங்கச்சாங்கல்றா கோவிலும் சைடு பூரா வெங்கச்சாங்கல் பாரு. அப்புறம் ஏன் ரொட்டாட்டர் பிடிங்கிட்டு போகுதுன்னா ஏன் பிடிங்கிட்டு போகுது? இத்தனை கல்லில் மாட்டிட்டு ஓடனா பூரா கல். அவன் மாப்பு விட்டு நுணுக்கி எடுக்கிறான். இப்போ நம்மளதெல்லாம் ஓட்டினோம்னா இதில் இன்னும் எவ்வளோ எடுத்து போடுவோம். சரி, எல்லாம் ஒவ்வொரு ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி தான்டா ஃபீல்டு. நான் அப்புறம் பேசிக்கலாம். நம்ம இன்னைக்கு மழை வருமா? மழை வந்தால் நாளைக்கு எதாவது நமக்கு வேலை கிடைக்குமா? நாளைக்கு என்ன கிடைக்கும்? இப்படி மானம் ஓடம் போட்டுக்கிட்டு இருந்தால் மழை பெய்ய போகுது. ஆக மொத்தம் நீங்கள் எல்லாம் எவனும் வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லை. ஓகே நண்பா, வந்ததுக்கு. ஆனால் நானும் நொங்கு திங்காத வரமாட்டேங்கிறான் கோவில். இவனை கூட்டிகிட்டு வந்துட்டு படுற பாடு கம்முன்னு இருக்க மாட்டேங்கிறான் நண்பா. நொங்கு வெட்டி தரிசித்தை வந்து நொங்கு வெட்டி கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். ஏடா நம்ம வந்ததே ஒரு வீடியோ எடுக்கிறதுக்கு வந்தோம், இதில் வந்து நொங்கு வெட்டு, அதை வெட்டு, இதை வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அவ்வளோதான் நண்பா, இன்னும் ஒரு 2 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சுது. இதுவும் பார்த்துக்கிட்டிங்கன்னா டீசல் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு 4.5 ரேஞ்சு தான் டீசல், அதிகமான டீசல்லாம் இல்லை. ஆனால் வண்டி ஒரு லோடு பிடிக்காத அப்படியே ஃப்ரீயாக ஓடும். இவங்க வண்டி எல்லாமே ஜிபிஎஸ் வச்சுக்கிறாங்கடா. சரி, இவங்க இதெல்லாம் வந்து ஒரு ஒட்டுக்கா 20 கிலோமீட்டர் 30 கிலோமீட்டர் போகுது, அதனால் வந்து ஜிபிஎஸ் வச்சு ஓட்டுறாங்க. நம்மளதெல்லாம் அப்படி இல்லை. ஈஸி போடணும்டா. இப்போ நம்ம செல்லுக்கு ஆமாம் ஜிபிஎஸ் வச்சா வருஷம் 1800 2500 கட்டணும். இப்போ பேலரு இப்படி ரொட்டாட்ரு வெளியில் போய் ஓட்டுறதெல்லாம் ஒரு சில டிரைவர்ஸ் வந்து ஏதோ ஒன்று பண்ணிவிடுறாங்கல்ல. எல்லா டிரைவரையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஒரு சில டிரைவர் ஏதோ ஒன்று ஒரு 500 600 ஒரு 10 நிமிஷம் ஓடுறதுனா எடுத்து போடுறாங்கல்ல. அது மாதிரி கொசரம் இவங்க வச்சுருக்குறாங்க. இல்லை இவங்களாம் 5 வண்டி வச்சுருக்குறாங்களே. நான் ஒன்றும் இல்லை, உங்களை 2 பேர் வச்சு என்னால் மேய்க்க முடியல. ஜிபேவா? நாம்பளாம் அவ்வளோ பெரிய ஆளாடா ஜிபே வச்சு போகாட்டுற அளவுக்கு வேண்டாம். பார்த்தியா இப்போ என்ன பண்ணுற, மறுபடியும் போட்டுறான். ஓகே நண்பா, கம்மியாக வச்சுருக்கிறது தானே சவுண்டு ப்ரோ. இது நான் வாய்ஸ் ஓவர் கொடுக்கலன்னா இந்த பாருங்கள் ரேடியோ கம்முன்னு இறக்க மாட்டேங்கிறாரு. பாடாத இறக்க முடியலங்கிறாரு. சரி ஓகே, அவன் பாரு என்ன போட்டுக்கிறான் அந்த மாப்பிள்ளை பழவழி. நம்மளுதாக இருந்தால் இவ்வளோ இந்த அளவு இன்னும் எவ்வளோ பிடிச்சி ஓட்டும். சரி, இவங்க தென்னை மரம் போகுதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் இவங்களும் அருமையான மெத்தட். ரிவேர்ஸ் வரும்போது நம்மளாட்டமே ரொட்டாட்டர் ஆஃப் பண்ணிடுறாங்கல்ல. சிங்கிள் கிளச்சு டபுள் கிளச்சா? டபுள் கிளச் தான் போட்டுவிடுவோன்னா கடம்பா. சுஜித் அவர் பெரிய ஆள்ரா. அவர் பீஸா பர்கர் நானே பார்க்க முடியல, நீ எங்கே போய் பார்க்க போகிற? போதுமா? அஜித் புலி வரார். போட எதுக்கு போ, போயிட்டா என்னன்னு கேட்டோம். எங்கடா செட்டு போடாத மாமானா போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. செட்டுலாம் போட்டு பழக்க முடியாது. அதெல்லாம் உங்களாட்டம். நான் நீங்களாக இருந்தால் ஒரு ஏற்றி விடுவேன். மாமனை எப்படி திட்டுறது? மாப்பா கம்முன்ற மாப்பா அப்படின்னு போடலையா திட்டு? அவன் போட்டானா ஊரையே கூப்பிட்ற மாதிரி போட்டுருவான். அதுவும் ஓடிட்டு தான் இருக்குது. நான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுற முடியாதானே தெரியல. இவரும் குறைச்சி வச்சுக்கிறாரு. ஆனால் நாமளாம் வந்து சுத்தமாக சுரண்டி எடுத்து போடுவோம்.
இந்த பில்லே இருக்காது. ஆனால் இவர் இதுக்கு மேலே கிட்ட ஓட்டக்கூடாதுங்கிறாரு. ஏன் ஆட்டுக்காரர் ஒட்டி ஓட்டுவோம் இது வரைக்கும். இவரை கேட்டதுக்கு தென்னமலை மேலே பட்டுரும் அப்படிம்பாங்க அப்படிங்கிறாரு. கிட்ட போனால் தென்னமலை மேலே என்ன படுது தெரியல, என்ன காரணத்துக்கு இப்படி ஓட்டுறாரா தெரியல, கோலம் போட்டுக்கிறாரா தெரியல. தென்னமரத்தில் படம் இப்போ தான் படம். வேப்பந்தலையை வேறு ஒடிச்சு மாப்பிள்ளை வரி போடுறாங்க வேறு பத்திரக்காளி மாதிரி. வண்டியில் இருக்க மாட்டேங்குது. எல்லா வண்டியிலையும் வேப்பந்தலை இருக்குது. பேச்சு ஒரு ஸ்பீடு பார்த்தியா, நல்லா பறக்குது. டபுள் கிளச்சு. நீங்களாம் ஒரு வண்டி இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக மோட்டருக்கு. உங்கள் ஓனர் ஜாண்டியர் தவிர எதுக்குமே போக மாட்டேங்குது. ஓனரு பொபோட்டோட மைலேஜை பார்த்து கண்டுபிடிச்சிட்டாரு. பார் இப்படி வண்டை பிடிச்சா அப்படின்னா இது கடைசியாக அவ்வளோதானாம்மா. எங்கடா வண்டி திரும்பி அங்கே போகுது. பென்சிங் இது கீழே இருந்தாகுமா? இது கீழே இருந்தான் மையந்திரா மாதிரி. ஆடுது கைப்பற்றி சென்சிங் லோயர் பெட்டு பாரு. சுராஜில் இதை மட்டும் ஹெவி பண்ணாத விட்டுட்டாங்க. சென்சிங்கு எவ்வளோ சன்னமாக அது எந்த கண்டிஷனில் ஆடுது பார்த்தியா. வேறு கம்பெனிலாம் வந்து சென்சிங் வந்து பக்காவாக இருக்கும். இதில் ஏன் இப்படி விட்டாங்கன்னு தெரியல. என்னமா அங்கே போகிறான் இங்கே வரான். அது யார் இன்னொருத்த உட்காந்துக்கிறான். அது கூட வரல வரல. அட டிரைவரா? சரி. இப்போ இதில் வந்து இப்படி போயிடுவாரோ. அடிக்கு எஸ் போட்டுக்கிறாரு அம்மாப்பு. கரெக்ட். ஹலோ, நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்ப்பா. சாப்பிட்டேன், கூப்பிட்றேன். அது ஈஸியாக போட்டனா இல்லையானே தெரியல. ஃபெயில்டாக இருக்குது போனது. ஆமாம், என்ன கருமா. நான் பார்த்துட்டு நைட்டு கூப்பிட்றாரு. சரி வந்து நான் வீடியோ எடுத்துருக்கேன். வச்சுட்டாங்க போல. என்ன அவ்வளோதானா? இவர் என்னத்த பார்க்குறானோ விட்டுட்டு கண்ணு வைக்கிறியாடா? ஓகே நண்பா, அவ்வளோ சுராஜோட பர்ஃபார்மன்ஸ் வீடியோன்னு கேட்டிங்களே, அவ்வளோதான் நண்பா. ஓட்டி முடிச்சாச்சு. கடைசி சுற்று ஒரு 2 சுற்று ஓட்டினா வேலை முடிஞ்சு நண்பா. வீடியோ பிடிச்சினா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காலையிலிருந்து வந்து 3 வண்டியை வீடியோ எடுத்துக்கிறோம். ஏமாப்பு டேய், உங்கள் அப்பா ஓட்ட சொல்லப்படி நீ உக்காந்துட்டுக்கிறா. ஓட்டுட்டோம். காலேஜ் போக வேண்டியதானே? ஏ சின்ன பையன்டா. நீ கேட்டு உனக்கு மூளை ஓடி
தென்னம்பளோ என்ன போங்க நீ வேணாம் நீயே புடுங்க வேணாம் நீ பார்த்துட்டு பாரு ஒண்ணுமே தெரியல அந்த ஓரம் போகாது தென்னம்பிள்ளையே ஒரு இதே வச்சிருக்காங்களா அவங்க பக்கத்தில் வேற கடை இல்லை அவங்களுதே தான் அது எப்படி வச்சாங்க என்ன கருமம் தெரியல அந்த பிள்ளை இன்னும் தள்ளி வச்சிருக்கணும் ஒரு வண்டி அந்தாண்ட போகிற மாதிரி இருந்ததுன்னா திருப்பத்துக்கும் ஈஸியாக இருக்கும் டீசல் எவ்வளோ மாப்பிள்ள போகுது 4 கால் ஆனால் இப்போ எங்களுதான் இருந்து 3/4 மணி நேரம் ஓட்டுவோம் நீங்களாம் அரை மணி நேரத்தில் ஓட்டிக்கலாம் இது வந்திருக்கும் அது உங்களுக்கு அதையே பார்த்துட்டு இருந்துட்டு இதை பார்க்கறதுக்கு தான் வேகமாக போகிற மாதிரி தெரியும்னு நினைக்கிறேன். ஆனால் ஆவரேஜாக தான் இருக்கும் ஆவரேஜாக தான் இருக்கும். அவ்வளோ ஓட்டிட்டாரா? அவ்வளோதான் ஓட்டிட்டாரு. இல்லை இன்னொரு ரவுண்டு போவாரா? வராடுறா யார் மாப்பிள்ள ஃபோனு? அதே இவர் வாங்கிட்டாரு. மறுபடியும் ரவுண்ட் அடிக்கிறாரா? அந்த கையில் டபுள் கிளச்சு தான். அதுலேயே எடுத்துக்கணும், லாடிலே எடுத்துக்கணும். ஒன்று ஜாண்டியர் மாதிரியே தான். ஆமாம் இல்லை லாடு வந்து நிற்கிறது மட்டும்தான். பக்கத்தில் இன்னொன்று அந்த பைப் பாட்டி ரேஞ்சில் அது வந்து சின்ன கீர் இருக்குது. அது இருக்குது. இது ரெண்டுமே ஆப்ரேட் பண்ண மாதிரி இருக்கு. முதல்ல வந்து சவுண்ட் இருக்கிறதுல வச்சுல ஃபஸ்ட்டு கிளச்சு அழுத்தினா வண்டி நிற்கும். அதுக்கப்புறம் அது மாதிரிலாம் அந்த மாதிரி அது வேஸ்ட்டு. அவன் செல்லத்தோட அது மாதிரி தான். அது வேஸ்ட்டு. இதுதான் பெஸ்ட்டு. யாரு இங்கே இருக்குதுடா. இங்கே பாடுற இந்த ஆள் இங்கே இருக்குது. அவன் அங்கே போயிட்டான் மாப்பிள்ள. அந்த தளவு கோட்டை போயிட்டான். இந்த கோயில் காடுக்கு பக்கமாக போயிடுச்சு. கோயில் காடு எவ்வளோ மாப்பிள்ள? அந்த நெட்டு பனமரம். இந்த பனமரம் இங்கே தான் இருக்குதா? எனக்கே தெரில. நீங்கள்லாம் கையை காட்டுறீங்க டாட்டே. இந்த கோயில் காடு வண்டி இங்கே தான் இருக்குதா? இல்லை மாப்பிள்ள, எங்கள் கோயில் காடு எங்கே இது வரல இருக்குதான். அதான் சொல்கிறானுங்க, எனக்கு தெரில. சரி மாப்பிள்ள எங்கள் கோயில் காட்டுக்கிட்டு தானே இருந்தானே, வேறு வழி இல்லை. மாப்பு ஆமாம் தானே. சேட்டை சேட்டை சேட்டை. இங்கே யாரை கட்டுறேன்? அங்கே ஒன்று பேர் இருக்குது பாரு. எப்படி இன்னும் மட்டும் ஃப்ரீ ஆகிறான்? கோகுல் சிக்கிறாங்க. இப்போ போய் அங்கே என்னதை கத்த கட்ட போறியா? வா இந்த அவ்வளோதான் வெளியே போகிறாங்க. போகலாம். யூடியூப்ல பிரியாணி தரான். அவன் போய் பிரியாணி திங்கிற ஆளப்பாரு நிற்கிறாரு. பிரியாணி என்னதுக்கு இருக்காது, வேற தான் இருக்கு உங்களுக்குலாம். போய் அவங்ககிட்ட சொல்லலாம். இது எதுக்கு மாப்பிள்ள இந்த நெட்டு வர்றாரு? விட வேணாம், எனக்கு தெரியலம்மா. அம்மாங்கடியா அவர் டைம் கட் பண்ணுறாரு. ஒன்றை பிடிக்கலாமே. அவர் பிடிக்க மாட்டேங்கிறாரு மாப்பிள்ள. எட்டப்பா 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 எட்டப்பாடா. தமிழான்னு எடுக்கு. தூக்கிறதெல்லாம் தூக்காது. ஓகே மாப்பிள்ள, முடிந்து விட்டது.